ஹாய் காய்ஸ். அப்போ இன்னைக்கு டாபிக் என்னன்னா, டிவிகே கேம்பெயினுக்காக எங்கே பெர்மிஷன் கேட்டாலும் அது டினை ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம விஜய் அவர்கள், நம்ம விஜய் அண்ணா எங்கே பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ மதுரையில் வந்து பவளத்தம்பாளையம் அப்படிங்கிற ஒரு 7 ஏக்கர் கொண்ட ஒரு இடத்துல வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அது முதல்ல வந்து டினை பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த 7 ஏக்கர் வந்து பீப்புள்ஸ்க்கு கரெக்டான இடமா இருக்காது, பத்தாது, இன்சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விஜயமங்கலம் டோல்கேட், சர்லை வில்லேஜ், அந்த நேஷ்னல் ஹைவேல தான் கேட்டிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் ஹோல்டில் தான் இருக்குது. ஒன்றும் இல்லைன்னா இவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா பெண்டிங்லேயே போடுறாங்க. அப்படியும் ஒரு இடம் கொடுத்துட்டாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா, எத்தனை பேர் வருவாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் ஆள் வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது எதெல்லாம்னு பார்த்தா கரூர் இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஓகே, இதுக்கு கோர்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஸ்டாலினோ இவங்களுக்கெல்லாம் கூடுற கூட்டம் வேற. இப்போ விஜய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அவர் அரசியல்வாதி, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆக்டர், செலிபிரிட்டி. அவருக்குன்னு வர கூட்டம் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ரொடெக்ஷன் தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். டிவிகேக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறீங்க. 50 வருஷமா ஆண்ட கட்சி உங்களோட கட்சின்னு சொல்கிறீங்க. டிவிகே மாதிரியான ஒரு புதிய கட்சி ஒரு கேம்பெயினுக்கு போகும்போது எந்த அளவுக்கான மக்கள் வருவாங்க, அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? இதில் கரூரில் நடந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு, அதாவது இந்த 41 பேர் இறந்ததுக்கு காரணம் இப்போவும் விஜய் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க.